கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தற்பெருமை ஒரு மனிதனுக்கு அவசியம். சுயமரியாதை தற்பெருமை இல்லாததுனால தான் நீங்கள் அவமானப்படுறீங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன அவசியம்? ஆமாம், ரொம்ப சிம்பிள். அது கழுகு எவ்வளோ விசேஷமாக இருக்கலாம். கொத்த வர ஓனான அந்த ஓனம் அந்த கழுகை பார்த்து முறைச்சி வாயை திறக்கும். சம்டைம்ஸ் அந்த ஓனம் பின் ஜகாங்க வாங்கி அது வாயில் எங்கேயும் படாத அளவுக்கு தான் குத்தணுன்ற மாதிரி இருக்கும். என்ன சண்டை போட்டாலும் தோற்று போயிடும், பாம்புக்கு தெரியும். அந்த கழுகு என்ன பண்ணணுன்னா தன் வாளால் சுற்றி அதை என்ன பண்ண முடியுமான்னு முயற்சி செய்யும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ பாய்லர் சிக்கன் மாதிரியே உங்களை ஆக்கி வச்சுக்கிறானுங்க. எப்படி ஒரு பண்ணையில் ப்ராய்லர் சிக்கன் செஞ்சு எடுத்துன்னு வந்து கசாப் கடைக்காரனை வச்சா கம்முனே பார்த்து நின்றுக்குமோ வேடிக்கை பார்த்துன்னு பேக்குன்னு அவன் ஒன்றா எடுத்து வெட்டி எப்போ போனால் செய்யணுமோ செஞ்சுப்பானோ, அப்படி தாங்கிறீங்க. ப்ராய்லர் சிக்கன் கூட பரவாயில்ல, எப்போனா ஞானம் மஞ்சு ஓடுறோம். நீ என்ன பண்ண மாட்டேன்னா தற்பெருமைன்ற பேரில் உன்னை அவமானப்படுத்தி நிற்பேன். இங்கே பிரச்சனை எங்கேன்னு கேட்டிங்கன்னா அதுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பான், பெருமையாருன்னு சொல்லி உனக்கு பெருமையான விஷயம் எதுன்னு கண்டுபிடிக்காம புறமாக இருக்கிற சம்மந்தமே இல்லாத ஜாதி நீ பார்த்து காட்ட முடியாது. இப்போ காட்ட முடியும், பார்த்த உடனே இவங்கெல்லாம் இந்த ஜாதிட்டு அட்லீஸ்ட் பச்சைனாச்சும் குத்திருக்கணும், நல்லா பிறந்த உடனே நெத்தியில். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஒரு ஆளை பார்த்தா நீங்கள் ஜாதி கண்டுபிடிக்க முடியும். மூக்கில் இப்படி வச்சு ஒரு கோடு போட்டு அப்படி ஒரு முன்னாடி வச்சிருப்பான் அறவட்டை, அது குறிப்பிட்ட ஜாதி. புரியுதா? எல்லோரும் கிடையாது. காதில் கடுக்கம் போட்டால் ஒரு ஜாதி. காதில் கடுக்கம் போட்டால் எல்லோரும் போட்டுக்க மாட்டான், அவன் தான் அதை போடுவான். கடுக்கம் போட்டால் ஜாதி. தண்டை போட்டால் ஒரு ஜாதி, காலில் கொண்டை போட்டால் ஒரு ஜாதி. டை அடிச்சா கலர் சாயம் பூசத்து ஒரு ஜாதி, எல்லோரும் பூச மாட்டான். எண்ணெய் தேய்க்க மாட்டான் ஒரு ஜாதி. எண்ணெய்லாம் தேய்க்கக்கூடாது, தலையிலலாம் எண்ணெய்லாம் தேய்க்கக்கூடாது, மேலே உடல்லாம் மறைக்கக்கூடாது. அக்கல்ல தான் துணி வைக்கலாம், இல்லை இடுப்பில் ஒன்றா கட்டலாம், மேலே மறைக்கவே கூடாது. அப்படி ஒரு ஜாதி அடையாளம் வச்சு தான். நல்ல வேலை இந்த பிரிட்டிஷ்லேருந்து இங்கே இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸில் அந்த பக்கம் ஐரோப்பிய கட்டிலேருந்து யூரோப்பியன்ஸ்லாம் வந்ததுனால ஓரளவுக்கு இப்போ சட்டை கட்டை போட்டு கண்டுபிடிக்க முடியாமல் ஆகிட்டோம். இல்லைன்னா நம்ம ஆளுங்கள்லாம் இருந்தானுங்க வச்சு சுதந்திரம் வாங்கும்போதே ஜாதி பெருமையை காப்பாற்றணும், இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த கோடுன்னு கொடுத்துருப்பானுங்க. இவ்வளோ தூரம் வந்து விட பேண்டே எதே சொன்னுக்கிறான். ஆமாம், வேஷ்டி கட்டிக்கோ, சிகை வச்சுக்கோ, மாமான்னுவா, மடிசார் கட்டு மாமின்னுவான்றான். புரியுது என்ன சொல்கிறது? அப்போ நாடு அவனுக்கிட்ட வந்து 70-75 வருஷம் பிறகு கூட என்ன பேசிங்கிறான். நீ நாடாராகவே போறடா, அக்கல் தொச்சின்னே பேசுகிறான். நாடாராகவே போகிற என்னது உனக்கு தகுதி இதே பாவம் செய்யுதுக்கு 10 ஜென்மத்தில் என்ன பிறக்காது, நீ பிராமணனா பிறக்காது என்ன சொல்கிறான். பிறவிக்கு கூட இவன் ஆர்டர் போடுறான், அடுத்த பிறவி கூட என்ன பண்ணாத. தற்பெருமை உங்கள் ஜாதியில் இருக்கக்கூடாது. உங்களை மதிக்கணுன்றது உங்கள் ஜாதியினால் நீங்கள் மதிக்கப்படக்கூடாது. நீங்கள் ஒரு ஆண் அதனால் மதிக்கப்படக்கூடாது, நீங்கள் ஒரு பெண் அதனால் மதிக்கக்கூடாது. எல்லாரும் வாழ நினைக்கிறதுல என்னை விட விசேஷமானவங்க இல்லை. என்ன நினைக்கணும்? மற்ற ஜீவராசிங்களுக்கு எதிராளியே வாழ வைக்க தெரியாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று எந்த 5 அறிவுக்கும் இன்னொரு உயிரை வாழ வைக்கிறது தெரியாது. வாழ வைக்கும், தெரிஞ்சு செய்யாது, தேவை நிறுத்தமாக இருக்கும். ஒரு ஆண் பெண்ணும் புணர்ச்சி செஞ்சுதுன்னா எப்படி இருக்கும்னா இதுக்கு தேவை இருக்கும் அதுக்கு தேவை இருக்கும், அவ்வளோதான். வேலை முடிஞ்சுச்சுன்னா விட்டு போயிட்டோம். நம்ம அப்படி கிடையாது. புல்லை குத்துட்ருப்போம், புல்லை வந்துச்சு, அந்த புள்ளையை காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு யோசிச்சுன்னு இருப்போம். ஒரு ஆண் சொல்கிறேன், ஒரு மனித ஆண் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புல்லை வந்துச்சு இல்லை, வேலை முடிஞ்சிச்சு, போக வேண்டியது தானே. விடமாட்டான், என் பொண்டாட்டியை காப்பாற்றணும், சாப்பிட்டாளா தூங்கினாலா கொஞ்சமாச்சும் இருக்கும். ஏன் இருக்குது அவனுக்கு? அதுதான் அதுதான் நம்மளுடைய பெருமை. நம்ம பெருமை என்னடா, மனிதனுக்கு என்னடா பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறத்தியரை பார்த்து இறக்கப்படுறது இல்லை, அவங்கள வாழ வைக்க முடியுமா, அவங்களுக்கு உதவ முடியுமான்னு சிந்திக்கிறாள். மற்ற ஜீவராசிங்களாம் அப்படி கிடையாது. பட் அதை இழக்கிறதுக்கு தான் ஜாதி வச்சுங்கிறோம். ஜாதி பேரில் ஜாதிக்காரனை மட்டும் பாராட்டும், மற்றவனை பாராட்ட மாட்டோம். ஏன்னா ஆண் ஆகிட்டோம்னா பெண்ணு மட்டும் அழகாகிறான்னு நிற்போம். ஆண் என்ன பண்ண மாட்டான், அழகுன்னோ பார்க்கவோ மாட்டோம். பெண்ணாக இருந்தால் ஆண் மட்டுமே தேவைன்ற மாதிரி. ஸோ தேவைகளை சொல்லிட்டான். நான் சொல்கிறது தற்பெருமை கொள்வது எங்கே இருக்கணும்? மனிதனாக பிறந்துட்டேன் பாரேன், எனக்கு பகுத்தறிவு இருக்குது இல்லை, எல்லோரும் நல்லா இருப்போம்னு நினைப்பேன் இல்லை, அங்கே தான் எனக்கு பெருமை. அதான் என்னுடைய பெருமை. எனக்கு எதிராக சிறப்பு, எதிராக பெருக என்ன இன்பம் அப்படின்னா, நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் எந்த ஜீவராசியாலும் சொல்ல முடியாது.
எந்த ஜீவராசியும் சொல்லாது. ஒரு புல் இருக்குதுன்னா சும்மா கதை சொல்லி வச்சுருப்பான், மான் இந்த மான் அந்த மான் கொடிகளை இந்த கோலாம். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, செய்வான். அப்பன் பிள்ளைக்காக சாவுவான். பிள்ளைக்காக அப்பன் என்ன பண்ணுவான்? சாவுவான். அப்பனுக்காக புள்ள, எனக்கு தெரியும் லிவர் வெட்டி குத்தவன்லாம். அப்பா குடிச்சு கெட்டு போயிட்டாரு, புள்ளக்காரன் என்ன பண்ணுறான்? அப்பனுக்கு லிவரை டொனேட் பண்ணுறான். இது யாருக்கு மட்டும்தான் சாத்தியம்? மனித சமூகத்துக்கு மட்டும்தான். இவ்வளோ பெருமைக்குரியவன் நீ, அடுத்தவனை சந்தோஷமாக பார்ப்பேன். ஆனால் உன்னால் அடுத்தவங்களை எப்படி கேவலமாக பார்க்க முடியுது? இதுதான் எனக்கு அதிசயம். நீ ஒரு ஜாதின்னு சொல்லி இன்னொரு ஜாதியை சொல்லி உனக்கு கேவலமாக பார்க்க முடியுதுறான்னா உன்னை என்ன பண்ணிக்கிறானுங்க? பக்கா ப்ராய்லர் சிக்கனாக மாற்றிட்டாங்க. அதனால் கசாப் கடையில் போய் நீ என்ன பண்ணுகிற? என்னை வெட்டுன்ற ஒரு மாநாடு போட்டு மேலே ஏறி குச்சி அந்த தூக்கி போகிறதும் மனுஷன்தான். 2 பேருமே மனுஷன்தான். அந்த ரேம்பாக்கில் நடக்கிறவனும் மனுஷன்தான், அவனை நடக்கிறதுக்கு பாதுகாக்கிறவனும் மனுஷன்தான், அவனை எப்படின்னா பார்த்துணுன்னு போகிறவனும் யார் தான்? அது பேர் தற்பெருமை கிடையாது. அது பேர் என்ன கிடையாது? தற்பெருமை என்றால் நான் இந்த மாதிரி வெயிலில் வந்து நிற்க மாட்டேன். அவன் ஒரு மனுஷன் நடக்கிறேன், என் மயிருக்கு நான் வந்து உட்காந்துக்கணும். ஓட்டு தானே போடணும், ஓட்டுக்காக தானே அவன் வந்துக்கிறான். என்ன தானே கேட்கணும். அவன் என்னை எப்படி நோவம் சந்திக்குதுன்னு பார்க்கணுமா? நான் போய் அவனை போய் நிற்கணுமா? அப்போனா இங்கே அடியாளுங்களையும் நீங்கள் வந்து ஒரு பிராய்லர் சிக்கனையும் முட்டாளுங்களையும் அடிமைகளையும் உருவாக்கி வச்சுக்கிறான். அப்போ எனக்கு அடிமைகளை 1 லட்சம் வாங்க. அடிமைகளே என்ன பண்ணுவீங்க? இந்த வெட்டுங்கள் வீரர்களே என்ன பண்ணுகிறீங்க நீங்கள்? அங்கேருந்து இன்னும் மாறல. மாட மார்க்கத்தில் நின்று தான் காசை எதிரி விசிறுனா இச்சின்னு செத்தான். இவங்கெல்லாம் தற்பெருமைக்குரியவங்களா? பெருமையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? நீ என்ன விசிறுத்து போடா, நான் என்ன பண்ணுவேன்? நிலத்தை கிழி வாழ்ந்து ஒரு வாடு மாடு வெட்டி சாப்பிட்டு என்னடான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாமா இல்லையா? அப்போ உனக்கு பெருமைன்னா இவன் வேறு என்ன நினச்சிக்கிறான்? கற்றுக் கொடுத்ததெல்லாம் பெருமை கிடையாது. நீங்கள் கற்றுக்கணும் அத்தனையும் அசிங்கத்தை தான் கற்று வச்சுக்கிறீங்க. இன்னொருத்தரை பார்த்து வணங்க மாட்டேன்றீங்க, பேச மாட்டேன்றீங்க, கட்டி பிடிச்சிக்க மாட்டேன்றீங்க, மனசார பார்க்க மாட்டேன்றீங்க, அவங்க யாருன்னு பார்க்க மாட்டேன்றீங்க. பார்த்தா ஒன்று காமத்தோடு பார்க்குறீங்க, காமம் இல்லைன்னா உங்களால் பார்க்கவே முடியல. வயசாச்சுன்னா பார்க்குறது இல்லை. ஒரு 60 வயசு ஆள் அந்த ஆளையும் பார்க்குறதே இல்லை. ஒரு 30 வயசில் எல்லோரையும் தேடின மாதிரி நீங்கள் 60 வயசில் எல்லோரையும் பார்க்குறது இல்லையா? காமம் போயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. நேரடியாக உனக்கு கடவுள் எப்படி கொடுத்துறாருன்னா எல்லோரும் என்ன பண்ண முடியும்? உங்களால் உதவ முடியும். வெளிநாட்டுங்களில் பிளாட்ஃபார்மில் கூட ஒரு ஊனமுற்றவர் மேலே ஏறுற மாதிரி வீல் வண்டி வச்சுருந்தாருன்னா ஏறத்துக்கு வசதி பண்ணி வச்சுக்கிறான். இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே கடை வச்சுட்டுக்கிறான். நடந்து போகிறதுக்கு வழி இல்லவே இல்லை. ஒரு ரோட்டில் பைக்கெல்லாம் காரெல்லாம் போகணுன்னு ஒரு அக்கறையுமே இல்லை. வீட்டுக்கு எதிரே எதனா ஒன்று பண்ணிக்கிறான். ஒரு செடியை வச்சு விட்டுறான், மரம் வச்சுக்கிறான், பைக்கை தான் நிறுத்திடுறான், இல்லை காரை தான் நிறுத்திடுறான். அந்த வண்டி போகணுமேன்ற எண்ணம். அப்போ மனிதனுக்கு பெருமை எது? பிறர் வாழ நினைக்கிறது தான் மனிதனுடைய பெருமை. அதுதான் அவனுக்கு தற்பெருமை. அதுதான் நான்ன்றதுக்கு பெருமை. அதர்வைஸ் நீ ஜாதியோ மதமோ ஃபஸ்ட்டுன்ற திமிரோ பணம் வச்சுங்கிறதோ இல்லை ஞானம் மஞ்சிட்டுன்ற ஆணவமோ இந்த என்ன கிடையாது. அது உனக்கு தற்பெருமை கிடையாது. ஞானம்னா என்னான்னு கேட்டால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான். புரியுதா? பித்தியார் எப்படி இருக்குண்ணா? கொண்டாட்டமாக இருக்கணும். அந்த தைரியத்தில் தான் வந்து பேசிக்கிறேன். நம்ம தான் அடுத்தவங்க நல்லா தான் நினச்சிக்கிறேன். நமக்கு என்ன பிரச்சனை? இது கூட உனக்கு புரியலடா. இல்லை நீ நல்லா இருந்தானே பேசிக்கிறேன். ஐயோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அசிமா திட்டுறிய நியாயமா? இது அசிமா, இது ஒத்தி செய்து கொள்றா. உங்கள் அம்மா விசேஷமானவங்க நினச்சேன். திட்டுறதாவே நினச்சிங்கிறான். ஏன்னா எல்லாம் திட்டி கேட்டானா அவன் என்ன தான் நினச்சிங்கிறான்? திட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிறான். ஏன் பாராட்டுறது சொல்லக்கூடாதா? உங்களை எப்படி பாராட்டினாங்களோ அப்படியே பாராட்டணும். வெல்டன் அப்படி தானே? வெல்டன் சொல்லலாமா? வெல்டன் என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் சிறப்பாக செய்யணும் அர்த்தம். அப்போ இப்போ என்ன பண்ணல? என்ன பண்ணல? நீங்கள் சரியாக செய்யலை. ஆங்கிலத்துக்கு சரியாக கற்றுக்கல. மார்வலஸ்ன்னு அவனா சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் மார்வலஸ்ன்னுவீங்க. பிராவோன்னு சொல்லி கொடுத்தா தான் பிராவோன்னு சொல்லுங்க. வெல்டன் பிராவோன்னாக்கா வெல்டன் சொன்னாவே தப்பு. ஏன்? இன்னும் லெவல் பெஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு அர்த்தம். உங்களுக்கு எவனா சினிமா எப்படி காமிச்சானா என்ன பண்ணுகிறீங்க? மொழியில் பிரச்சனை, நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் பிரச்சனை. அது உங்களுக்கு தற்பெருமை கிடையாது. தற்பெருமை என்றால் நான் இருக்கிறேன், என்னால் ஒரு 1,00,000 பேர் வாழ்கிறாங்க, 1 கோடி பேர் வாழ்கிறாங்க, என்னால் ஒரு 4 பேர் நல்லாகிறாங்க, நான் 2 பேரை சிறப்பாக வச்சுக்கிறேன், நான் ஒருத்தரை வாழ வச்சுக்கிறேன். அந்த காலத்தில் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பொம்பளை எல்லாம் ஏன் அக்செப்ட் பண்ணாங்க தெரியுமா? லேண்ட்லாடாக இருந்தான், நிலக்கராக இருந்தான், 2 குடும்பத்தையும் பார்த்துப்பான். அவர் 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாருன்னு பெருமையாக சொன்னான். எப்படி சொன்னான்? 4 குடும்பத்தை
வாழ வைக்கிறாருன்னு பெரியமா சொன்னோம். அப்படி இருக்கணும். ஆம்பளைன்னா எப்படி இருக்கணும்? 4 குடும்பம் வச்சுருந்தா 4 குடும்பத்தை என்ன பண்ணா? வாழ வச்சுக்கணும். 4 பேர் ஏமாற்றி வாழ்றதா? 4 பொம்பளையும் வேலைக்கு அமைச்சிட்டு இவர் வீட்டில் உட்காந்துக்கிறது. இன்றைக்கி எப்படி இருப்பானுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு தான் லவ் செய்ப்பா? எவனா பணம் வச்சுன்னுப்பாளா அப்படின்னு பார்த்து லஸ்ட்டுங்களாக ஆகிட்டானுங்க. அது கூட என்னவா இல்லை வீரமா? இல்லை, பேர் மட்டும்தான் வீரம். உழைச்சி என்ன பண்ண 4 பேரை வாழ வைக்கணும். மனுஷனுக்கு பெருமை எதுப்பா? ஜாதி மதம் மொழியோ கற்றுக்கிறதோ படித்ததோ கிடையாது. யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் தான் தற்பெருமை முக்குவேன். அதுதான் அவனுக்கு எழுதே சிறப்பு, அதுதான் கொண்டாட்டம். அப்படி தான் நீங்கள் வாழணும். அப்போ தான் நீங்கள் சரி. அதர்வைஸ் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், முட்டாள் புருஷனை கட்டின்னு நான் நல்லா வச்சுக்கிறேன் எல்லாம் சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் நான் எப்படி வச்சுப்பேன்? முதல்ல யாரை சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்கள்? அதுவே வக்கத்து போய்க்கிறீங்க. அப்புறமா நீங்கள் அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க. யாருன்னா சந்தோஷமாக இருந்தால் உதவும் பிடிக்க மாட்டேது. ஒருத்தர் சந்தோஷமாக வந்து கொண்டாட்டமாக பேசிக்கிறானே, இவ்வளோ ஃப்ரீடமாக அந்த ஸ்பீச்சில் இவ்வளோ பெரிய ஃப்ரீடத்தை வச்சுக்கிறானே, என்னடா இல்லை என்ன மாதிரி யாருன்னா ஃப்ரீடமாக பேசி நீ பார்த்துக்கிறீங்களா என்ன? அப்படி திணறுவான். அது வந்து இது வந்து அப்படியே உங்கள் ஒழுக்கமாகி அவங்க நிலைநாட்டணுன்றதுக்கு பேசிட்டே சரியாக இருப்பான். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், கவனமாக ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்னுவாங்க. காலம் உனக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்குற முதல்ல. புரியுதா? ரொம்ப சாதாரணமாக பேச முடியும் மனுஷனால். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.